Hi everyone, this is Muruga MP. இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிம்பிளான ஒரு கேள்வியை பார்க்க போறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், யோசிக்க வேண்டிய கேள்வி. A mass of m, ஒரு ஆப்ஜெக்ட் mass m moves in a circles on a smooth horizontal plane. ஒரு horizontal plane இருக்கு, அதுல அந்த ஆப்ஜெக்ட் வந்து circular motionல ரொட்டேட் பண்ண வச்சிருக்காங்க with velocity v0 அப்படின்றது இனிஷியல் velocity v0 at a radius of r0. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ரைட்? இதுதான் வந்து இமேஜின், இதுதான் இந்த டேபிள். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷன்ல ரொட்டேட் பண்ண வைக்கிறாங்க. இந்த ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டி வந்து பார்த்தோன்னா v0ன்னு சொல்லியாச்சு, இதனுடைய ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா r0ன்னு சொல்லியிருக்காங்க. The mass is attached to string. அப்போ இந்த மாதிரி, அப்போ ஒரு நீளமான ஒரு கயிறு இருக்கு, அதுல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்றாங்க, சர்க்குலர் மோஷன்ல ரொட்டேட் பண்றாங்க. சர்க்குலர் மோஷன்ல ரொட்டேட் பண்ணும்போது அதோடைய வெலாசிட்டி இது, அதோடைய ரேடியஸ் வந்து இது. ஸ்மூத் ஹோல், அப்போ அந்த ஹோல்ஸுக்குள்ள நம்ம சுத்த வச்சிருக்கோம். அப்போ ஒரு பிளைவுட் மாதிரி, பிளைவுட் நடுவில் சர்க்கிளை கட் பண்ணியாச்சு, அந்த இதில் ஆப்ஜெக்ட் ரொட்டேட் பண்றாங்க. The tension of the string is increased gradually. இந்த tension of the string வந்து என்ன ஆகுதா, இன்க்ரீஸ் ஆகுது. And finally m, அதாவது mass moves in a circle of radius r0/2. அப்போ முன்னாடி இருக்கிற ரேடியஸை விட அப்படியே கால்வாசி, அதாவது ஹாஃப், அதாவது ஃபுல் சர்க்கிள்னா அது கால். அப்போ இந்த ரேடியஸுக்கு ஹாஃப் வந்து எனக்கு குறையுது. த ஃபைனல் வேல்யூ ஆஃப் த எனர்ஜி என்ன, கைனடிக் எனர்ஜின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இங்கே நம்ம கன்சர்வேஷனை தான் பேச போகிறோம். தெர் இஸ் நோ அதர் கோ. எனக்கு ரைட் என்ன ஆங்குலர் மூமெண்டம், ஏன் இங்கே ஆங்குலர் மூமெண்டம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷன் அப்படின்னாவே நம்ம ஆங்குலர் மூமெண்டம் தான் சொல்ல போகிறோம். லீனியர் மூமெண்டம் வெறும் mvன்னு சொல்லுவோம், which is p, லீனியர் மூமெண்டம். இது ஆங்குலர் மூமெண்டம், ஸோ mv, அதோடைய ரேடியஸ் r, அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கு. இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வாட் இஸ் யுவர் கைனட்டிக் எனர்ஜின்னு கேட்குறாங்க. ரைட்? கைனட்டிக் எனர்ஜி வந்து எப்படி இருக்கும், என்னுடைய இனிஷியலை விட என்னுடைய ஃபைனல் எப்படி இருக்குன்றத இவங்க கேட்கக்கூடியது. பிகாஸ் எனக்கு இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா r0 அப்படின்ற ரேடியஸில் v0 அப்படின்ற வெலாசிட்டியில் ரொட்டேட் ஆகுது. அடுத்து என்ன ஆகுது, அந்த டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த ரேடியஸ் வந்து குறைஞ்சிருது, அந்த ரேடியஸை விட பாதி குறையுது. அப்போ இந்த இடத்துல வாட் வுட் பி யுவர் எனர்ஜின்றது தான் இவங்க கேட்கக்கூடிய சிம்பிளான கேள்வி. அப்போ இங்கே நம்ம ஆங்குலர் மூமெண்டம் நம்ம சொல்லும்போது we are talking about conservation தான், ரைட்? கன்சர்வேஷன். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மூமெண்டம் அப்படின்னு நம்ம பேசும்போது என்னுடைய இனிஷியல் will be equal to your final. இனிஷியல் will be equal to your final, நமக்கு தெரியும். அப்போ இனிஷியல் என்னது, mvr, ஃபைனல் என்னது, mvr, ரைட்? இதனுடைய ரேடியஸ் வந்து நமக்கு தெரியும் r0, இதோடைய ரேடியஸ் வந்து r0/2, ரைட்டா? இதோடைய வெலாசிட்டி v0, இதோடைய வெலாசிட்டி vன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகிறதுனால எனக்கு ஆப்ஜெக்டுடைய மாஸ் மாறதா இல்லை, இந்த r0 நான் கேன்சல் பண்ணலாம். ஸோ என்னுடைய v0 ஈக்குவல் டு v/2ன்னு எழுதலாம். அப்போ இது என்னன்னு சொல்லலாம், என்னுடைய ஃபைனல் வெலாசிட்டி அந்த ஆப்ஜெக்டுடைய அந்த ஆப்ஜெக்டுடைய ரேடியஸ் குறைஞ்சனால என்னுடைய வெலாசிட்டி எப்படி இருக்கு பாருங்க, 2 times of v0. முன்னாடி இருந்த இனிஷியலை விட என்னுடைய ஃபைனல் வெலாசிட்டி எப்படி இருக்கு, 2 மடங்கு அதிகமாக இருக்கு. இப்போ இந்த ஃபைனலுக்கு தான் தேர் ஆஸ்கிங் யுவர் கைனட்டிக் எனர்ஜி. அப்போ கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம அதை ½ mv² சொல்லுவோம். இந்த v தான் இது. அந்த v நான் என்ன சொல்லிட்டேன், v is nothing but 2v0 of v². அப்போ 2v². அப்போ இது என்ன ஆகுது, 1/2 m, இது என்னது 4v0². இப்போ இங்க இருக்கிற ஒரு 2 இங்க இருக்கிற ஒரு 2 போயிடுச்சு. ஃபைனல் ஆன்சர் 2mv², அதாவது v0². இதுதான் என்னுடைய ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜியை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். we are using conservation of angular momentum. ஏன்னா எனக்கு சர்க்குலர் மோஷன் இருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி எனக்கு கைனடிக் எனர்ஜி வேணும் அப்படின்னா ஐ நீட் வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டி வேணுன்றதுக்காக சர்க்குலர் மோஷன்றதுனால நான் ஆங்குலர் மூமெண்டமுக்கு நான் போயிட்டேன். ஸோ என்னுடைய இனிஷியல் will be equal to ஃபைனல், அதனுடைய ரேடியஸ் மாறுது, அதனுடைய வேகம் மாறுது. அப்போ அந்த வேகத்தை வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணும்போது you get your kinetic energy of the final part. Thank you. Help others with a smile.